நாற்றம்பள்ளி அருகே திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அவதூறாகவும் ஒருமையிலும் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாயனசருவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 300 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மிதிவண்டியை நிறுத்துவதற்கான கொட்டகை அமைப்பதற்காக திட்ட இயக்குநர் செல்வராசு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 4.5 லட்சம் ரூபாயை ஒதுக்கி பணி ஆணையை வழங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வினியின் கணவர் தேசிங்க ராஜா பள்ளியில் ஆய்வு செய்ய வந்தபோது கொட்டகை அமைக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவதூறாகவும் ஒருமையிலும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இவரு என்ன கேக்குறாங்க, ஸ்கூல்ல வந்து எட்டி பாத்துக்கிறீங்களா, மற்றவங்க எல்லாம் வந்து சைக்கிள் வேணும்னு கேட்கலாம்.